ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எத்தனை காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜ்ல டோட்டலா எவ்வளவு MBBS சீட்ஸ் இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து டோட்டலா 78 காலேஜஸ் இருக்கு. சோ வித்தின் தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு எல்லாமே சேர்த்து இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு 78 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 13,050 சீட்ஸ், அதாவது MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இன்னைக்கு நாம அந்த 13,050 சீட்ஸ்ல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் கோட்டால இருக்கு அண்ட் ஆல் இந்தியா கோட்டால எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் அண்ட் NRIல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த டீடைல்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சோ மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ நான் உங்களுக்கு 78 காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 78 காலேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நான் டைப் ஆஃப் காலேஜஸா பிரிச்சிருக்கேன். என்னென்ன டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், இது மட்டும் ஒண்ணுதான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா எய்ம்ஸ் மதுரையில இருக்கக்கூடிய காலேஜ் தான். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ், அதுலயே பிரைவேட்ல யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. சோ அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். சோ இந்த 5 கேட்டகரிஸா தான் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன அந்த 78 காலேஜஸும் நான் டீடைல்ஸ் பிரிச்சிருக்கேன். சோ அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, ஒரு ESI காலேஜ் இருக்கு. டோட்டலா 37 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5,200 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எய்ம்ஸ் மதுரையில இருக்கக்கூடியது, இது வந்து ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 சீட்ஸ் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால தான் வரும். பிரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டுல 22 பிரைவேட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ இந்த 22 காலேஜ்லயும் உங்களுக்கு 3,900 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. நெக்ஸ்டா பார்க்கக்கூடியது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 5 யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவைலபிளா இருக்கு. இதுல 850 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதுல 3,050 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MBBS சீட்ஸ் இன்டேக்கனா இருக்கு. 13,050 MBBS சீட்ஸ்க்கான டீடைல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு இருக்கு, பிரைவேட்ல எவ்வளவு இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டியில எவ்வளவு இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டியில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பாத்தீங்கன்னா டோட்டலா 13,050 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த 13,050 சீட்ஸுமே நம்ம வந்து அவைலபிளா இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஸ்டேட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்டேட் கோட்டால எவ்வளவு இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க யார் வேணா அப்ளை பண்ணி இந்த காலேஜ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல எல்லா காலேஜஸ்ல இருந்து ஒரு 15% சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், NRI இந்த மாதிரி கோட்டாஸ் போகும். சோ எது இதுல எந்த மாதிரி போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் பண்றது கவர்மெண்ட் காலேஜ் தான். ஏன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ உங்களுக்கு ஒரு 18,000 இருந்து 20,000 வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கும் போது உங்களுக்கு வரும். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது கவர்மெண்ட் காலேஜ் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கக்கூடிய சீட்ஸ் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,850 MBBS சீட்ஸ் இருக்கு. 15% சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடும். உங்களுக்கு டோட்டலா 728 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடும். மீதி இருக்கிறதா ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 4,122 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். ஒரு காலேஜ் மட்டும் நான் தனியா எடுத்து போட்டிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா CNC ஈரோடு. ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா IRT பெருந்துறையா இருந்துச்சு, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், அதாவது போக்குவரத்து கழகத்துல ஒர்க் பண்ற ஊழியர்கள் அவர்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து IRT பெருந்துறையை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறுவிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி GMC ஈரோடா மாத்திட்டாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். பட் இருந்தாலும் 30 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஒர்க் பண்ற அவங்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு 30 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சோ மீதி இருக்கிறது ஸ்டேட்டுக்கு வந்து 55, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 15 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இஎஸ்ஐ கோயம்புத்தூர். இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க இந்த காலேஜ் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 15%, இஎஸ்ஐ கார்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20 சீட்ஸும், ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்றாங்க. சோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இஎஸ்ஐ சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ். இந்த இஎஸ்ஐ கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண காலேஜ். பட் இஎஸ்ஐ சென்னையில இருக்கிற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ கார்பரேஷன், அதாவது கே நகர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ் இஎஸ்ஐ கார்பரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 23, இஎஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 30, ஸ்டேட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 97 சீட்ஸ் இருந்தாலும் நீங்க இதுல இருக்க மாதிரி ஃபீஸ் பே பண்ற மாதிரி வராது. 18ல இருந்து 20K நீங்க இதுல பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவிலேயே நீங்க சீட் கிடைச்சு போனாலும் ஃபீஸ் வந்து 1 லேக்குக்கு பக்கமா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஸ்டேட் கோட்டாவை கம்பேர் பண்ணும்போது இஎஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ இந்த காலேஜ்ல மட்டும் நீங்க ஸ்டேட் கோட்டாவிலே போனாலும் உங்களுக்கு 18 to 20 வராது. ஃபீஸ் ரொம்ப ஹையா 1 லேக்குக்கு பக்கமா இருக்கும். சோ எய்ம்ஸ் மதுரைங்கிறது நான் சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன். சோ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ங்கறால இதுல இருக்க 50 சீட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தான் உங்களுக்கு போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுல உங்களுக்கு 831 சீட்ஸும், அதே இஎஸ்ஐல உங்களுக்கு 50 சீட்ஸும், இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இதுல சொன்னல இதுல இருக்க ஒரு 30 சீட்ஸ் வந்து கிடைக்கும். சோ ஸ்டேட் கோட்டாவுல உங்களுக்கு டோட்டலா 4339 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடியது பிரைவேட் காலேஜஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரைவேட்ல 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி, நான் மைனாரிட்டிஸ் இத காலேஜஸ் எல்லாம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நான் மைனாரிட்டி காலேஜஸ் தான். நான் மைனாரிட்டில உங்களுக்கு டோட்டலா 12 காலேஜஸ் இருக்கு. இந்த 12 காலேஜஸும் சேர்த்து 2150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்டேக்கன் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவில உங்களுக்கு 1398 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல 430 சீட்ஸும், அதே வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டால உங்களுக்கு 322 சீட்ஸும் அவைலபிளா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65% கவர்மெண்ட் கோட்டாவும், உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 20% உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும், 15% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாவும் செப்பரேட் பண்ணுவாங்க. சோ இதுதான் இந்த 12 காலேஜஸ்லயும் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மைனாரிட்டிஸும் இல்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரலா கிடைக்கக்கூடிய கோட்டால நீங்க அப்ளை பண்ணி இந்த 12 காலேஜஸ்லயுமே நீங்க எடுத்துக்கலாம். பட் நீங்க தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ்ல செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல 6 தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கு. இந்த தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்ல 1150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 575. இது வந்து ஜெனரல் கேட்டகரிஸ்ல என்ன ஒரு மைனாரிட்டியா இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட் கோட்டா முடிச்சுட்டு நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா இதுல மேனேஜ்மெண்ட்னு கொடுக்கறது கிடையாது. தெலுங்கு மைனாரிட்டியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. 403 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டியில இருக்கு. என்ஆர்ஐ 15%, 172 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாக்குறது மலையாளம் மைனாரிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜஸ் இருக்கு. இதுல வந்து டோட்டலா 150 சீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால 75ம், மைனாரிட்டியில 53ம், அதே என்ஆர்ஐல 22ம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் அவைலபிளா இருக்கு. சோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிறிஸ்டின் மைனாரிட்டி. தமிழ்நாட்டுல கிறிஸ்டின் மைனாரிட்டில உங்களுக்கு 3 காலேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 காலேஜஸ் பத்தி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் அண்ட் மாதா, அந்த 2 காலேஜஸ்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 350 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால 175 சீட்டும், மைனாரிட்டியில 123 சீட்ஸும், என்ஆர்ஐல 52 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது சிஎம்சி வேலூர். இதுவும் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ் தான். பட் சீட் அலோகேஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தனியா இது போட்டிருக்கேன். டோட்டலா இதுல 100 சீட்ஸ் வந்து இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 30 சீட்ஸும், நம்மளோட மேனேஜ்மெண்ட் கோட்டா அதாவது 2 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டகரிஸ்ல மைனாரிட்டியில எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன கேட்டகரிஸ்ல இருந்தாலும் இந்த 2 சீட்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மைனாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 20ம், என்ஆர்ஐக்கு எதுவும் கிடையாது. சோ சிஎம்சி ஸ்டாஃப்க்கு ஒரு 10 சீட்ஸும், மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு ஒரு 38 சீட்ஸும், டோட்டலா 48 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல அலோகேட் பண்ணுவாங்க. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் 22, டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல 3900 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு.
இதுல கவர்மெண்ட் கோட்டால 2253 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால இருக்கு. அதே மேனேஜ்மெண்ட்ல 432 சீட்டும், மைனாரிட்டி கோட்டால 599 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்ஆர்ஐ கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 568 சீட்ஸும், அதே சிஎம்சி ஸ்டாஃப் அண்ட் எம்என்டபிள்யூ இந்த எக்ஸ்ட்ரா அதர்ஸ்ல வந்து 48 சீட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ டோட்டல் இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 3900 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. என்ஆர்ஐல இருக்க 568 சீட்டும் ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளவு ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாமே ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒண்ணு மைனாரிட்டி கேட்டகரிஸ்ல இருந்ததுன்னா அதுல வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜெனரல் கேட்டகரிஸ்ல இருந்ததுன்னா அதுல இருக்க மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அவைலபிளா இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரவுண்ட் 3ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல அலாட் ஆகும். தமிழ்நாட்டுல இருக்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல நான் மைனாரிட்டியா ஒரு காலேஜ் இருக்கு. இதுல 100 சீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 65யும் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 20யும், மைனாரிட்டி கேட்டகரிஸ் கிடையாது. பட் என்ஆர்ஐக்கு 15 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. மூணுமே சேர்த்து உங்களுக்கு 650 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 325 வந்து கவர்மெண்ட் கோட்டாவும், அதே 228 வந்து மைனாரிட்டிக்கும், 97 வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எம்பிபிஎஸ் சீட். கிறிஸ்டின் மைனாரிட்டியில ஒரு காலேஜ் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியில 100 சீட்ஸ் இருக்கு. 50 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து கவர்மெண்ட் கோட்டாவும், உங்களுக்கு 35% வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி, 15% வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் ஸ்பிளிட் பண்றாங்க. இந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியில இருக்கக்கூடிய காலேஜ்ல உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 5, அதுல டோட்டல் இருக்கிற சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 850, கவர்மெண்ட் கோட்டால 440 இருக்கு. அதே மேனேஜ்மெண்ட்ல 20, மைனாரிட்டியில 263, என்ஆர்ஐல 127. நான் சொன்ன மாதிரி இந்த என்ஆர்ஐல இருக்கிற சீட்ஸ் எது ஃபில் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே உங்களுக்கு மைனாரிட்டிலயோ இல்ல மேனேஜ்மெண்ட்ல இருந்தா மேனேஜ்மெண்ட்டுக்கோ கன்வெர்ட் ஆயிடும். சோ அந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நான் மைனாரிட்டிஸ் தான். இதுல வந்து 13 காலேஜஸ்ல மொத்தமா 3050 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்டேக்கன் இருக்கு. சோ இதுல கவர்மெண்ட் கோட்டாஸ்ல எதுவுமே கிடையாது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில டீம்டு கோட்டா, இல்லைன்னா பெய்டு சீட்ஸ், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த 3ல எது வேணா சொல்லுவாங்க. மொத்தமா 2898 சீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அடுத்தது வந்து என்ஆர்ஐ 50% அப்படின்னா உங்களுக்கு 152. சில காலேஜஸ் அதாவது சவிதா, செட்டிநாடு இந்த மாதிரி காலேஜஸ்ல என்ஆர்ஐ எல்லாம் உங்களுக்கு அலாட் பண்றது இல்ல. சோ அந்த மாதிரி காலேஜ்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்ஸ் இருந்தாலுமே அது ஃபில் ஆகாம மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வருது. சோ இதுலயுமே ஒரு ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருக்க இந்த 13050 சீட்ஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே பார்த்திருக்கீங்க. சோ கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், அது இல்லாம பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு சீட் இருக்கு, நம்மளோட கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவு இருக்கு, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு எவ்வளவு இருக்கு, மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐக்கு எவ்வளவு சீட்ஸ் இன்டேக்கன் இருக்குங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அட்மிஷன் வரைக்குமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கவுன்சிலிங் கைடன்ஸ்க்கு ஃபுல் டீடைல்ஸுமே கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. MBBS PDS அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.